அதிமுக பொதுச் செயலாளரை தற்குறி என்று விமர்சித்ததோடு 2026 தேர்தலில் அதிமுகவிற்கு 4வது இடம் கூட கிடைக்காது என கூறியிருந்த அண்ணாமலை தற்போது பழனிசாமி தலைமையில் தேர்தலை சந்திக்க உள்ளதாக பேசியுள்ளது நகைமுரணை ஏற்படுத்தியுள்ளது. தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி இந்த தன்மானம் மிக்க ஒரு விவசாயினுடைய மகளை பச்சையின்களை 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. இது அகந்தை, இது அகந்தை. 2026 புரட்சி தலைவர் நடத்திய இந்த கட்சி இது போன்ற கேப்பு தலைவர்கள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். தூக்கி எறியப்படுவீர்கள். 4வது இடம் கூட கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4வது இடம் கூட கிடையாது. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். அதையெல்லாம் நாம் உணர்ந்திருக்க வேண்டும். எந்த திசையில போறோம், எந்த பாதையை நோக்கி போறோம். ஏன்னா இன்னைக்கு நமக்கு இலக்கு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்பணும். இலக்கு சரி, பாதையும் சரி. இன்னும் 9 மாசம் எந்த பாதையில போக போறோம்? தலைவர் கிடைச்சிட்டாங்க, அந்த பாதையில் நம்மளை கூட்டிட்டு போறாங்க. இலக்கும் தெரியும், பாதையும் தெரியும். பயணிக்க வேண்டிய தொண்டர்கள் நாம் எல்லோரும் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.